உங்கள் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு போராட்டம்? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்கள் பிஸ்னஸ் எப்படி லாஸ் ஆச்சு? உங்களுக்கு ஏன் இந்த நிலமை? இப்படிலாம் நெறைய பேர் உங்ககிட்ட கதை கேட்க வருவாங்க தெரியுமா? ஆமா. அவங்கக்கிட்ட நீங்க உங்க இருதயத்த திறந்து எதுவுமே சொல்லக்கூடாது. உங்க இருதயத்த ஏசப்பா கிட்ட மட்டும் தான் திறந்து, உங்க ரகசியங்கள ஏசப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லி, நீங்க ஏசப்பா கிட்ட மட்டும் தான் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். வேற எந்த மனிதர்கள்கிட்ட நீங்க பேசினாலுமே, அவங்க உங்க கதைய கேட்டு மத்தவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. இல்லன்னா, அவங்க உங்கள தேற்ற வர்ற மாரி வருவாங்க. ஸோ, அந்த மாரி உங்கள அந்த பிசாசு இச்சையில விழ வச்சுரும். அதனால உங்களோட இருதயத்த ஏசப்பாவ தவிர வேற எந்த மனிதர்கள்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்க ஏசப்பாவோட சமூகத்தில அழுது ஜெபியுங்கள். அன்னாள் பாருங்களேன், ஆலயத்தில போயிட்டு ஏசப்பாவோட சமூகத்தில அழுது மனங்கசந்து அழுது அவங்க குறைகளெல்லாம் சொல்லி, குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுதாங்க. அங்க இருந்த ஏலி தாத்தாவுக்கு கூட, "என்ன இவ குடிச்சிட்டு பெதட்றா" அப்படின்னு தான் சொல்றாரு. அவருக்கு அவங்க என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்கன்னே அந்த சத்தம் கூட அவங்களுக்கு தெளிவா கேட்கல. அதுதான் நம்ம தைரியம் உள்ளவர்கள் அப்படின்னா ஏசப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம் நம்ம பிரச்சனைய. கடன் பிரச்சனையோ, இல்ல வீட்ல சண்டையோ, கணவன் சரியில்லையோ, மனைவி சரியில்லையோ, பிள்ளைங்க சரியில்லையோ, எந்த பிரச்சனையானாலும் யார்கிட்டயும் ஓப்பனா பேசாம, ஏசப்பா கிட்ட மட்டும் சொல்றது. என்ன தேவைனாலும் ஏசப்பா கிட்ட மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க அப்படி வைக்கும்போது, ஏசப்பா அதன் தேவைகளை சந்திப்பாங்க. யார் மூலமா எப்படி சந்திக்கணும்னே ஏசப்பாவுக்கு தெரியும். அவர் உங்களோட தேவைகளை சந்திப்பார். உங்க பிரச்சனையிலேருந்து உங்கள வெளியே கொண்டு வருவார். நாம் இன்றையிலேருந்து ஒரு முடிவெடுப்போம். ஏசப்பா கிட்ட மட்டும் உங்க உள்ளத்தை ஊற்றுங்க. சிம்சோன் தெனிலர்கிட்ட எல்லா உண்மையும் உளறினார். கடைசியில அவருடைய முடிவை பார்த்தீங்களா? அவரோட கண்கள் பிடுங்கப்பட்டு, அவர் சங்கிலியால் கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டமான நிலைமை. அப்போ கூட கடைசி நேரத்தில கூட ஏசப்பா கைவிடலை. அவர் ஏசப்பா நோக்கி பார்க்கும்போது. அதே மாரி தான். ஸோ வாலிப தம்பி, தங்கச்சிங்க நீங்கள் யார்கிட்ட என்ன ஷேர் பண்ணுறீங்கன்னு கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணமானவர்களும் அப்படி தான். நம்ம ரகசியங்கள், செய்த பாவங்கள் எல்லாவற்றையுமே ஏசப்பா கிட்ட தான் சொல்லி அறிக்கையிட்டு ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஏசப்பாக்குள்ளே தான் நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும் நம்மளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.